ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம்ஸ் டு ஃபேஷன். இன்றைக்கி கவிஸ் கார்டனிங்கில் ப்ளூமிங் பியூட்டிஸில் நீங்கள் பார்க்க போகிறது இந்த காக்கரட்டான் பூக்களை தான். இந்த காக்கரட்டான் பூக்கள் தெரியுதுங்களா? இது சீசனாக என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் இப்போ கொஞ்சம் பூக்க ஆரம்பிச்சிருக்குது, மொக்கும் வைக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இதில் என்னன்னாக்கா, இந்த செடி ஃபஸ்ட்டு வைக்கும்போது இது மேலே எந்த ஒரு செடியுமே கிடையாது. இந்த தென்னை மரம், மாதுளங்கன்று, இந்த தேக்க மரம் எதுவுமே இல்லை. அதனால் நல்ல வெயிலில் தான் கொண்டாந்து வச்சோம். ஆனால் அதை சுற்றி இருக்கிற செடிங்க வளர ஆரம்பிச்சதும் இதுக்கு வெயில் கிடைக்காம போயிடுச்சு. அதனால் இது கொஞ்சம் பூக்கிறதே நிறுத்திருச்சு. இல்லாட்டி அந்த அளவுக்கு இது பூத்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த செடி நீங்கள் எங்கே வைக்கிறீங்களோ அதை சுற்றி கண்ணுங்க அப்படியே முளைக்கும். உங்களுக்கு இதுக்கு பராமரிப்பு ஒன்றும் அதிகமாக தேவைப்படாது. உங்களுக்கு இது பாருங்கள், எவ்வளோ கன்று அதுலேருந்து வந்த கன்று தான் இதெல்லாம். இந்த கன்றுமே தான். இது இப்போ சுத்தம் பண்ணி 1 மாதம் ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் அப்பப்போ வெட்டி விட்டாப்புலே போதும். நிறைய நான் நறுக்கி விட்டுருப்பேன் பாருங்கள், கிளையாக நிறைய நறுக்கி விட்டுருப்பேன். இதை நீங்கள் நறுக்காமல் விட்டிங்கனாலும் அதை சுற்றி நிறைய கண்ணுங்க துளுத்துக்கிட்டே இருக்கும். அந்த செடி இங்கே தான் இருக்குது, ஆனால் அதோடய கண்ணுங்க எங்கே இருக்குது பாருங்கள். இவ்வளோ தூரத்தில் அது மட்டும் கிளம்பி வந்துக்கிட்டே இருக்கும் கண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு செடி போதும் அப்படின்னாக்கா அதை மட்டும் நல்லா பராமரித்தாலே போதும். காக்கரட்டானை பொறுத்து மட்டும் இல்லை. ஸோ இன்றைக்கி ஒரு நந்தியாவட்டை, அடுக்கு நந்தியாவட்டை பூத்துருக்குது, அதையும் பாருங்கள். ஒரு காக்கரட்டான் செடி தான் இது. கொஞ்சம் தனியாக ஃப்ரண்ட்டு கார்டனில் கொண்டாந்து வச்சுருக்கிறேன். இது நல்லா தழைச்சி வருது. ப்ளஸ் இதில் மொக்கு வைக்கிற மாதிரி அந்த முதுகெலாம் வந்துகிட்டு இருக்குது பாருங்கள். இதுலேயும் பூத்துட்டு இருந்துச்சு, இப்போ பூக்களை இது. ஆனால் நல்லா செடி நல்லா தழைச்சி வருது இது. ஸோ நீங்களும் காக்கரட்டான் பூக்கை உங்கள் தோட்டத்தில் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா எப்படி பராமரிக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.